நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. 3வது முறை ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வந்தனர். தாங்கள் 400 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி கனியை சுவைத்து ஆட்சி அமைப்போம் என்று பாஜகவினர் தெரிவித்து வந்தனர். அதே சமயம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கின. தாங்கள் தேர்தலில் 295 இடங்களில் போட்டியிட்டு ஆட்சி அமைப்போம் என்று உறுதிப்பட தெரிவித்திருந்தனர். ஜூன் 1ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி 350 இடங்களுக்கு அதிகமாக கைப்பற்றி மீண்டும் எளிமையாக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்திருந்தன. அதே சமயம் இந்தியா கூட்டணி 130 தொகுதிகளுக்கு கீழ்தான் பெறும் என்று கணித்து எக்ஸிட் போல் வெளியிட்டிருந்தன. இந்த சூழலில்தான் இன்று காலை 8 மணி அளவில் 242 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. ஆரம்பம் முதலே பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. எனினும் முதலில் குறைவான எண்ணிக்கையை பெற்றிருந்த இந்தியா கூட்டணி அதன் பிறகு மெல்ல மெல்ல மேலெழுந்து வந்தது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி 295 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி 230 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறது. கருத்து கணிப்புகள் பாஜக 360க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று அதிகபட்ச இடங்களை கொடுத்திருந்த நிலையில் அதற்கு 60 இடங்கள் குறைவாகவே பாஜக முன்னிலையில் இருந்து வருகிறது. இந்தியா கூட்டணி 130 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்திருந்த சூழலில் அக்கூட்டணி எக்ஸிட் போல் கணிப்புகளை பொய்யாக்கிவிட்டு 230க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறது. இதற்கு பிறகு தேர்தல் நிலவரங்கள் மாறலாம் என்றாலும் எக்ஸிட் போல் கணிப்பில் இடம்பெற்றுள்ள எண்களை பாஜக இந்திய கூட்டணி பெறுவதற்கு சாத்தியமில்லை. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 இடங்களில் பாஜக 65க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என எக்ஸிட் போல் கணிப்புகள் கூறின. ஆனால் பாஜகவை விட காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளடங்கிய இந்தியா கூட்டணியை அங்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறின. ஆனால் மொத்தமுள்ள 42 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் 32 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 9 இடங்களில் தான் முன்னிலையில் உள்ளது. ஆகவே இந்த தேர்தலில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் பொய்த்து போயுள்ளதாகவே கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த சூழல் தொடர்ந்தால் 2019 மக்களவை தேர்தல் போல பாஜகவால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படும். தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல்தான் பாஜகவுக்கு உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் வெளியான முன்னணி நிலவரப்படி 543 தொகுதிகளில் பாஜக 241 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேலும் குஜராத்தின் சூரத் தொகுதியில் போட்டியின்றி பாஜக வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சி 95 இடங்களிலும் முன்னிலை பெற்று வருகிறது. சமாஜ்வாதி 36 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 31 இடங்களிலும், திமுக 21 இடங்களிலும் முன்னிலை பெற்று வருகின்றன. பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் 16 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள சிவசேனா 7 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் உள்ள பாமக ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்று வருகிறது. தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது. கடந்த மக்களவை தேர்தலை போல் அல்லாமல் இந்த முறை பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது சந்தேகம் என்பது வெளியான முன்னிலை